இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டுகாலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் என்பர்களே. நம்முடைய ஃபேஸ்புக்லையும், இன்ஸ்டாகிராம்லையும், யூடியூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறதும் பயங்கர ஹிட் ஆகி போச்சு. நிறைய நண்பர்கள் வந்து, மாஸ்டர் நீங்கள் ஜோதிடரா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணன் வந்து 1964 தெரிந்திருந்தார். அதில் வானியலும் ஜோதிடம் ஒன்று. பெரிய பெரிய புத்தர், ஓஷோ கூட நிறைய விஞ்ஞானத்தையும் ஜோதிடத்தையும் வேதாத்திரி மகரிஷி வானியலும் விஞ்ஞானம் நிறைய பேசியிருக்காங்க. ஆகவே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை, பாசிட்டிவ் மோட்டிவேட்டர், பாசிட்டிவான விஷயங்கள் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன 12 ராசிகளுக்கும் பாசிட்டிவாகவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு பயமுறுத்துகிற ஜோதிடர்கள், உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குன்னு சொல்கிற ஜோதிடர்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற ஜோதிடர்கள் தான் எல்லாரும் போய் குவிவாங்க. நல்லா இருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க, சந்தோஷமா இருக்குன்னு அனுபவிச்சுட்டு போங்களேன், இந்த நல்ல வார்த்தை எடுத்துகிட்டு போங்களேன். நண்பர்களே, நான் நேற்று வந்ததில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப டெப்த்தான ஒரு ஆள். கிட்டத்தட்ட நான் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து குஜராத்தில் இருக்கும்போது, அப்பயே அவ்வளோ சின்ன வயசுல என்னுடைய பேட்டி புத்தாண்டு பல நியாயமன், ராஜஸ்தான் டைம்ஸ், குஜராத், மத்திய பிரதேசம், மராட்டியத்தில் வந்து என்னுடைய பேட்டி வந்திருக்கு. சொல்ல போறீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேர் அப்போ வந்து குவிந்தார்கள். அதுக்கப்புறம் சூழ்நிலைகள், ஓஷோடைய பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜோதிடத்தை குறைத்து கொண்டு ஆராய்ச்சி, ரிசர்ச், நியூமராலஜி பண்டிட் சிதராமனுக்கு அப்புறம் இன்னைக்கு அவ்வளோ அற்புதமாக சொல்லி அதை நம்ம தொழிலாக எடுத்து செய்யவில்லை. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கணும் நண்பர்களே. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம யோகா பாதையில், தாந்திரிக் பாதையில் பயணிப்பதனால் அதெல்லாம் நம்ம குறைச்சி வச்சுருந்தோம். நம்ம நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அவர்களுக்காக சொல்லுகின்றேன் நண்பர்களே. இன்றைக்கு வந்து குற்றீசல் மாதிரி யூடியூப் வந்து ரீல்ஸ் இன்னைக்கு பேமெண்ட் வந்து நாங்கள் ₹1 கூட பேமெண்ட் இது பண்ணாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு சில வியூஸ் எல்லாம், ஒரு சில இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நிறைய கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீர்கள் நண்பர்களே, இருப்பதில் பாசிட்டிவாக சொல்லி உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை நண்பர்களே. உங்களுக்கு வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் அவங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் படையது இப்போ தாங்க ஃப்ரான்ஸ் போய் இருக்கும்போது அவங்கள பார்த்தோம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள மோட்டிவேட்டர் பற்றி பேசியிருக்கேன். நான் என்னுடைய பணவளக்கலை, பாசிட்டிவ் மைண்டை செட் பண்ணுறது அதில் நம்ம பேசியிருக்கேன். ஒரு 19 வயது பெண் ஒரு அசிரிரி மாதிரி வந்து, நீ வந்து இந்த மாதிரி ஜெர்மன் படையை எதிர்த்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பிரான்ஸ் படைக்கு தலைமை ஏற்க போகிற, நாஜி படையில் எதிரிகளை அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் அடித்து விரட்ட போகிற அப்படின்னு ஒரு அசிரிரி வந்து சொன்னதனால் 19 வயது பெண், ஆடு மேய்க்கும் பெண், தன்னுடைய படைத்தளபதியாகி இன்னும் யாரோ என்னென்னமோ ஆனோன்னா அவங்க தான் மனசில் சொல்லி திருப்பி சொன்னதுனால அவங்க படைத்தளபதியாகி, பிரான்ஸோட படைத்தளபதியாகி ஓட எதிரிகளை விரட்டி மிகப்பெரிய வெற்றிகளை சேர்த்து ஜோன் ஆஃப் ஆர்க்கோட கதை. அவங்கள தான் நான் மோட்டிவேட்டாக சொல்கிறேன். அதே நண்பர்கள், ஜோதிடத்தில் இருக்கிற இப்போ நீங்கள் ஜோதிடம் அதுக்கு அதிகமாக நம்புறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்டர்வியூ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஜோதிடம் எதை தொடங்க, ஃபேஸ்புக், யூடியூப், ரீல்ஸ் எதை தாட்டாலும் ஏதோ ஒரு ஜோசியர் வரிசையாக புத்தி செல் மாதிரி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 சிஸ்டம் அத்தனை விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதே நண்பர்கள், நெகட்டிவாக சொல்கிறது என்னுடைய சுட்டு போட்டாலும் என் வாயிலிருந்து நெகட்டிவாக வராது. இருக்கிறத பாசிட்டிவாக எப்படி சொல்கிறது அப்படின்னு என்ன மாதம் எல்லாத்துக்குமே உண்மை நண்பர்களே. இந்த குரு நீங்கள் நம்பலான்னு நம்பாட்டினாலும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மன்னவன் பொன்னவன் இருக்கிறதுலேயே நீங்கள் நிறைய நன்மைகளுக்கு செய்ய வேண்டிய ராஜகிரகமான கண்ணவன் கடகத்தில் உச்சமாறாரு. இன்னொரு 5 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிசாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறாரு. அப்போ இப்போ யாருக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. ஒரு பயங்கரமான சைக்கிள் எடுத்து ஓகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ளைட்டை வந்து பயங்கரமாக டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கீழே இறங்க போகுது அப்படிங்கிற சமயத்தில் மற்ற ராசிகளாக இறங்கும்போது ஒரு 4 மாதம் முன்னாடி போய்ட்டு திருப்பி வந்து டாக் பண்ணி அப்படியே தூக்கி மேலே விட்டுரும். ஆகவே மேக்ஸிமைஸ் இப்போ பாசிட்டிவாக இருக்கிற ராசிகளும் இப்போ சில நெகட்டிவாக இருக்கிற ராசிகளும் இந்த 4 மாதம் கழிச்சு இப்படியே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் முன்ன போயிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால என்னை பொறுத்தவரை 12 ராசிகளுக்கு நன்மையே இருக்குன்ட்டு இதில் தூக்கலாம். குருவோட பார்வை இது உள்ளங்கனி நெல்லிக்கனி மாதிரி எல்லாரும் சொல்கிறது. அந்த இதுன்னு புதுசாக நண்பர்களே, புதுசாக ஒரு பயமுறுத்தினா தான், அந்த மக்களை பயத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் யாரையாச்சும் போய் சொன்னீங்க என்னுடைய கிளாஸ்லேயே சரி நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்கன்னு, ஹாப்பினஸாக இருங்கன்னு சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகி சுவிட்சர்லாந்தில் இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு பட்டம் வாங்கி, பெல்ஜியத்தில், யூரோப்பில் எல்லா இடத்துலையும் வந்து கிளாஸ் எடுத்து, வேர்ல்டில் இந்த சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன் யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக சுற்றி கிளாஸ் எடுத்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாத நண்பர்கள். மெடிடேஷனும் தாந்திரிக் யோகம் தான் என்னுடைய முதல் பணி. அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் நண்பர்கள். இதை தாண்டி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் ஏன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ராசிக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்கும். ஆனால் ஒன்று நீசத்தில் இருக்கும், இன்னும் சில ஆட்சத்தில் இருக்கும், மற்ற உச்சத்தில் இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஏன்னா கன்னிக்கு 11 கடகம். அப்போ கன்னிராசியை பெருமைப்படுத்தானே பேச வேண்டும். கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதம் ஆனந்தம் நடக்காது. அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருவே பெரிய பாக்கியம்னா அது 9ஆம் இடத்துல பார்க்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது குருவோட 2 பார்வைகள், அற்புதமான பார்வைகள். 5, 9 பார்க்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம்.
அப்படி வந்து விருச்சிக ராசி சொல்லும்போது அதுவும் பெருமை தானே. ஆகவே நண்பர்களே, நான் முதன்மை ராசிகளாக திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது ஜாக்பாட் இருக்கக்கூடிய ராசிகளாக, கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகளாக, மிக அற்புதமான ராசிகளாக சொல்லக்கூடியது முதன்மை ராசி கன்னி, 2வது ராசி விருச்சகம், 3வது ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகரம், சூப்பர் டூப்பர் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனம். நான் சொன்னதெல்லாம் நடக்கலையானுங்க பாருங்கள். பல ஆண்டுகளாக நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கின்றது நண்பர்களே. இது என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் சரியும் கணிப்புகள் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோவும் ஜோதிடத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கையை பற்றி பேசும்போது செவ்வாய் அவருக்கு வேலைன்னு பேசியிருக்கார். வேதாத்திரி மகரிஷியும் பேசியிருக்கின்றார். புத்தரும் பேசியிருக்கின்றார். மகா ஞானிகள் 18 சித்தர்களும் தொடாததே கிடையாது. இடைக்காட்டு சித்தர் ஆரம்பிச்சு எல்லாரும் இதை பற்றி பேசுகிறார். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் இன்னும் இந்த மாதிரி மகா குருக்களாக இருக்கிறவர்கள் சொல்கிற வாக்குகள் பலிக்கும். அதற்காகவே வந்து நல்லது நடக்கட்டும்னு பிரம்மாண்டமாக சொல்லிக்கிட்டு இருக்க நண்பர்களே. மேற்கொண்டு நிறைய நண்பர்கள் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி மாதம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் கிளாஸ் தந்தா வேல்ஃபுல்லாக எடுக்கிறது பயங்கர பிஸி. இருந்தாலும் கீழே வந்து அட்மினோட நம்பர் போகிறோம். அந்த நம்மளுடைய மேனேஜர் நம்பரை கீழே பதிவு செய்கிறோம். அவர்கள்ட்ட கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். கடக ராசி இந்த ஆண்டை எப்படி பயன்படுத்துவது, கன்னி ராசி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நோக்கி போவது, மகர ராசிக்காரர்கள் அடிச்சு தூள் கலப்பி ஜாக்பாட் அடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் விருச்சிக ராசிகள் கல்யாணம் அடி தூள் கலப்பி ரவுண்டு கட்டி அடித்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வர்றது எப்படி, மீனராசிக்காரர்கள் 7 சனியிலேருந்து விடுபட்டு எப்படி நானும் சூப்பர் டூப்பராக எல்லாருக்கும் முன்னாடி 30 வருஷமாக எங்களை யாருமே நல்லது சொல்லலை, நீங்கள் நல்லது சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறதை அஸ்ட்ரோனியூமராலஜி படி ஆன்மீகத்தின் படியும் நம்ம நல்ல மெடிடேஷன் பண்ணுறது முடியும் நல்ல ஒரு பரிகாரங்களை சொல்லி ஜோதிலிங்க பரிகாரங்களை சொல்லி உங்களை இந்த ஆண்டு வெற்றி பெற வைப்பது இந்த மகா அமிர்த குருடைய வேலை நண்பர்களே. அதை நம்பி வாருங்கள். மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்கின்றோம். ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுடைய சுய புத்திகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்குது, இதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஆலோசனைக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா 12 கிரகம் சொல்லிட்டு ஒருத்தர் சின்ன போட்டுட்டு பலன் 5 நிமிஷம் சொல்லிட்டு 20 நிமிஷம் சொந்த தம்படத்தை பண்ணிடுறேன். ஏன் சொந்த தம்பட்டமே நான் பண்ணலை, என்னோட இதுவே பண்ணலை. குரு பயிற்சி தான் சும்மா யதார்த்தமாக போக்கில் சொன்னோம், வருஷம் சொல்கிற மாதிரி சொன்னோம், ஒரு பாசிட்டிவ் மைண்டை சொன்னோம். ஆனால் இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ பெரிய அழைப்புகள், இவ்வளோ பெரிய கனெக்ட் எல்லாரும் சேர்ந்து என்ன முழு ஜோதிடர் ஆக்கிடுவாங்க போருக்கு. நான் ஜோதிடன் இல்லை, ஆனால் ஒரு சித்தன், ஒரு ஞானி. ஜோதிடம் சொல்வது பலிக்கும் என்பதற்காக ஜோதிட ஆலோசனை பெற வேண்டும் என்பவர்கள் உலக நாடுகளிலிருந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்லுகின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு தியானம் கலந்து ஞானம் கலந்து வாழ்வில் பேரின்பத்தை பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழியனாலும் வாழிய பல்லான்.